முதல் வேலையாக இன்றைக்கு வந்து தங்கம் எவ்வளவுக்கு போகுது அப்படின்ட்டு பார்க்கணும். இல்லை இல்லை நீங்கள் எடுங்க, பிரச்சனை இல்லை. ஹாய், கோல்ட் ரிங் ஒன்று வாங்க போவோம் வாங்க. தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து விண்ணை முட்டி கிழித்து சன்னு மூணு எல்லாத்தையும் பிச்சு பெடறி பறந்து போய்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. முதல் வேலையாக இன்றைக்கு வந்து தங்கம் எவ்வளவுக்கு போகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஏண்டா ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்ற முறக்கமாக தான் இருக்குது. ஒரு நாள் கூடுது, ஒரு நாள் குறையுது. ஸோ இன்றைக்கு வந்து எவ்வளோக்கு போகுது அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன். திடீர் முடிவு தான். அப்பாவுக்கு பர்த்டே வருது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம். அதே சமயம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணி ஒரு கோல்ட் ரிங் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மினி பிளாக்காக அமைய போகுது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களோட சேர்த்து குட்டி வாண்டுகளையும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இடையில் ஏடிஎம் போக வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு. சரி, அங்கே போய் பார்க்க ஒரே வரிசையாக இருந்தது. சரி, நம்ம நாட்டில் தான் வரிசையில் நிற்காமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதே. அதனால் அடிக்கிற வெயிலுக்கு வரிசையில் எப்படிடா நிற்க முடியும்னு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே டவுனுக்கு போயிட்டோம். டவுனில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் நினச்சி போனது என்னமோ நடந்தது என்னமோன்ற மாதிரி தான் இருந்தது. ஏனென்றால் நாங்கள் பொதுவாக ஏதாவது திங்ஸ் ஒரு ஷாப்பிங் போனால் கூட ஏதாவது ஒரு கடையிலேயே பார்த்துட்டு நம்மளால் ஷாப்பிங் முடிக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை தானே. ஆனால் நாங்கள் இந்த முறை போன முதல் கடையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போனதுமே அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டினாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நாங்கள் நினச்ச மாதிரி இருந்தது. ஸோ போன உடனேயே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங்கை எடுத்துட்டோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏண்டா எப்போவுமே 4-5 கடை ஏறித்தான் அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை முதலாவது கடையிலேயே எங்களுக்கு அது அமைஞ்சிட்டு ஸோ வெரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ போன வேலை உடனே முடிஞ்சுது. ஃபைனலி நாங்கள் நினச்ச மாதிரி அப்பாவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிங் கிடைச்சிட்டு இதை பார்க்கும்போது ஓகே அப்பாவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணினதால் எடுத்துட்டோம். ஏண்டா சில விஷயங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு அமைகிறதில்லை. ஸோ நினச்ச விஷயம் கிடைக்கும்போது அதில் எடுக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. அந்த ஆண்டு கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ஒரு நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் த கோல்ட், இட்ஸ் அபவுட் த லவ் பிஹைண்ட் திஸ் கிஃப்ட். ஸோ அப்பாவுடைய ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. வேறு கலெக்ஷன்ஸும் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபைனல் பண்ணதை வாங்கி கொண்டு வெளியில் வந்துட்டேன். நாங்கள் வந்த முக்கியமான வேலை முடிஞ்சுது. அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னாங்க. நாம் விடுவோமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படி ஷாப்பிங் போகாமல் போகிறது? அதனால் இல்லை ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஷாப்பிங் போயிட்டோம்.
எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது, என்னோடய மைண்ட் அப்செட்டாக இல்லாட்டி டவுனாக இருக்கிற நேரங்களில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். அதில் இந்த ஷாப்பிங்கும் உண்டு. ஏனெண்டா இந்த ஷாப்பிங் போயிட்டு நான் வாங்குறேனா இல்லையான்றது கூட 2வது பட்சம் தான். ஷாப்பிங் போனாலே நான் கொஞ்சம் ஓகே ஆகிடுவேன். அதோட இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அதனால் எல்லாரையுமே கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிட்டேன். ஷாப்பிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் டயர்டான ஃபீலும் ஆச்சு. நமக்கு தான் வயசாகிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த குட்டி வாண்டு சொல்லிச்சு, ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, எல்லாருமே ஐஸ்கிரீம் குடிக்க கடைக்கு போயிட்டோம். ஃபைனலி இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையோடைய மிகப்பெரிய சந்தோஷங்களுக்கே வழிவகுக்கும். ஸோ இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.